பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளால இந்த உலகத்தையே மாத்திருக்காரு. ஆமா தானே? உலகத்தை படைக்கும் பொழுதே பாருங்க, சூரியன் உண்டாக கடவுள்னு சொன்னாரு, எல்லாம் உண்டாச்சு. சந்திரன் உண்டாக கடவுள்னு சொன்னாரு, எல்லாம் உண்டாச்சு. எல்லாமே உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன ஒரு சில வார்த்தைகளால இந்த உலகம் முழுவதையும் படைச்சாரு. அதை போலவே நம்முடைய பாவத்தையும் ஆண்டவர் ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டார். அந்த வார்த்தை தான் யோவான் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிந்தது. முடிந்தது என்கிற வார்த்தை. இயேசு சிலுவையில பேசின வார்த்தை. அதுல ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு? இட் இஸ் பினிஷ்ட். இந்த ஒரு வார்த்தையினால ஆண்டவர் அவர் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காய் பாடுபட்டு மரித்து அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தாரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்த மிஷன் முடிஞ்சு. அப்ப சொன்ன வார்த்தை தான் எல்லாம் முடிந்தது. இட் இஸ் பினிஷ்ட். சுவாரஸ்யமான விஷயம்னா இதுக்கு கிரீக் டேர்ம்ல இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. டெட்டெலஸ்டோய். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டெட்டெலஸ்டோய். டெட்டெலஸ்டோய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 அர்த்தம் சொல்றாங்க. ஒன்னு போர் முடிந்தது, இன்னொன்னு கடன் முடிந்ததுன்னு சொல்றாங்க. போர் முடிந்தது இல்ல கடன் முடிந்தது. இந்த போர் முடிந்ததுன்ற வார்த்தையை கிரீக்ல இருக்கிற அந்த கிரேக்கர்கள் அவங்க 2 நாடுகளுக்கு சண்டைகள் வரும் பொழுது ஒருவேளை சண்டை முடிஞ்ச உடனே அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா இந்த வார்த்தை டெட்டலஸ்டோய் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பரிப்பாங்க. ஏன்னா இந்த போர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. அதே போல அங்க இருந்த கல்ச்சரல் இந்த மக்கள் சொல்லுவாங்கன்னா இந்த இன்னொரு வார்த்தை கடன் முடிந்தது. ஒருத்தர் ஒருவேளை இன்னொருத்தர் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, இப்ப நான் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் அந்த கடனை கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா, என்னோட அந்த கடன் வாங்கின அந்த பகுதியில கீழே இப்படி எழுதுவாங்களாம். டெட்டலஸ்டோய் அப்படின்னு எழுதுவாங்களாம். நமக்கெல்லாம் தெரியல, நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடையில நம்ம எல்லாம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு பாக்கி வச்சிருப்போம். அந்த பாக்கி வச்சோன்னே கீழே கடைசியா அண்ணாச்சி அவரோட லாங்குவேஜ் ஒண்ணு எழுதுவாரு முடிஞ்சுன்னு. சோ அதே போல அந்த காலங்கள்ல கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுத்த அந்த நோட்டுல அந்த ரெக்கார்ட் நோட்ல கடைசி எழுதுற வார்த்தை தான் டெட்டலஸ்டோய். இந்த வார்த்தையை வேதாகமத்துல அந்த முடிந்தது என்கிற வார்த்தைக்கு பொழுது கிரீக்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எஸ், அதுதான் உண்மை. போர் முடிந்தது. பிசாசுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் விரோதமா இருந்த போர் சிலுவையில முடிந்தது. சிலுவையில ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார் என்று வாசிக்கிறோம். அவன் நமக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த, மனித குலத்துக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த தேவனுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த போர் சிலுவையிலே முடிந்தது என்று பார்க்கிறோம். 2000 வருடங்களாக, பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருந்த போர், அந்த ஆதாம் தொடங்கி இதுவரை இருந்த போர் முடிந்தது என்கிறதுக்கான அர்த்தத்தை சொல்லும் வகையில தான் இயேசு சிலுவையில டெட்டலஸ்டோய் என்கிற வார்த்தையை சொன்னார். இன்னொன்னு வார்த்தை கடன் முடிந்தது. போர் மட்டும் முடியலங்க, கடனும் முடிஞ்சு. நாம செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் ஆண்டவர் தன்னை பலியாக கொடுத்தார். அவர் நமக்காக பலியானார். நம்மீது வைக்கப்பட்ட எல்லா பாவ சுமைகளுக்கும் எல்லா பாவ கடன்களுக்கும் ஆண்டவர் செலுத்தி தீர்த்தார். அவர் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தையும் விளைக்கிறமே கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய அந்த கடன் வச்சிருக்கிற அந்த பேஜ்ல கடைசியா இந்த வார்த்தை எழுதியிருக்காங்க, டெட்டலஸ்டாய் என்று சொல்லி. எஸ், பிசாசுக்கு நமக்குமான போர் முடிந்தது, நம்மளுடைய கடன் தீர்க்கப்பட்டது. இனி நீங்க ரொம்ப ஃப்ரீயா, குற்ற மனப்பான்மை இல்லாம, குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க நீதிமான்கிற மனமையோடு கூட வாழலாம். இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விட்டு சொன்னா அது மிகையாகாது. யோவான் 19:28 நீங்க எப்பொழுதும் ஞாபகம் வச்சுருங்க. எல்லாம் முடிந்தது. இட் இஸ் பினிஷ்ட். டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். நீங்க பாவி, பிசாசு உங்களோட போர் செய்யறான், உங்களோட ஆவியோட யுத்தம் பண்றான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சு யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய வார்த்தை இல்ல டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இல்ல நான் இன்னும் பாவிதான், என் கடன் எல்லாம் யாருக்கு, என் பாவ கடன் அப்படியே இருக்கு, என் பாவங்கள்லாம் அப்படியே இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை டெட்டலஸ்டாய். எஸ், கடன் தீர்க்கப்பட்டது. உங்களுடைய பாவ கடன் தீர்க்கப்பட்டது. நமக்கு பிசாசுக்குமான போர் முடிந்தது என்கிற வார்த்தையை நமக்கு உணர்த்துகிற இந்த வார்த்தை தான் டெட்டலஸ்டாய். ஞாபகத்தை வைத்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ. ஹேவ் a great day. God bless you.